ஏ ஈக்குவல் டு 26, சன் ஈக்குவல் டு 27 எனில் கேட் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ 24, பி 27, சி 57, டி 58. இந்த கணக்கை பார்த்தோன்னே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தோண வேண்டியது ஏ ஈக்குவல் டு 26 இருக்குது. அப்போ ஏபிசிடியை இஜெட் வரைக்கும் எழுதிட்டு ரிவேர்ஸில் நம்பர் போட்டு வந்தோம்னா ஏக்கு 26 கிடைக்கும். அப்போ 26 எதுனுக்கப்புறம் சன்னுக்கு வேல்யூ பாருங்கள். எஸ்ஸுக்கு 8 வேல்யூ, யூக்கு 6ன்றது வேல்யூ, எண்ணுக்கு 13ன்றது வேல்யூ. 8, 6, 13 கூட்டிங்கன்னா 27 கிடைக்கும். அப்போ கேட்டுக்கு சிஏடி இது மூணுக்கும் தனித்தனியாக வேல்யூ எழுதி கூட்டிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். சிக்கு 24, ஏக்கு 26, டிக்கு 7. அப்போ 24 + 26 + 7 கூட்டிங்கன்னா 57ன்றது ஆன்சராக கிடச்சிரும். எப்பயுமே தேர்வு எழுதும்போது வினாத்தால் தேர்வு தொடங்குறதுக்கு முன்னாடியே கொடுத்துருவாங்க. தேர்வு தொடங்குற டைம் எப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள் சீல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஏபிசிடியை ஒரு முறை எழுதிட்டு ஏவுக்கு கீழே ஃபார்வேர்டில் நம்பரும் அப்படியே மேல் பக்கம் ரிவர்ஸில் நம்பர் எழுதுங்க. இது டைம் சேவ் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியா. நீங்கள் ஏபிசிடி 26 வரைக்கும் எழுதிட்டு 2 வாட்டி நம்பரை எழுதுகிறப்ப